உங்கள் குழந்தைக்கு காய்ச்சல் இருந்தால் இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு, குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது தண்ணீர் வச்சு தொடச்சி விடுவாங்க. இதுக்கு நீங்கள் குளிர்ந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு குளிர் நடுக்கம் வந்து காய்ச்சல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தையோட உடம்பு எந்த டெம்பரேச்சரில் இருக்கோ அதே டெம்பரேச்சர் உள்ள வாட்டரை வச்சு குழந்தைய தொடச்சி விட்டிங்கன்னா காய்ச்சல் குறையும். ரெண்டாவது, குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது ஸ்வெட்டரோ இல்லை போரையோ வச்சோ குழந்தைய போத்தி விடக்கூடாது. இதனால் குழந்தை உடம்புலேருந்து ஹீட் வெளியே போகாமல் காய்ச்சல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காட்டன் கிளாத் மட்டும் குழந்தைக்கு போட்டு விடணும். மூணாவது, குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கும்போது ஸ்கூலுக்கு அனுப்பிவிடக்கூடாது. இதனால் குழந்தையோட இன்ஃபெக்ஷன் மற்ற குழந்தைக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க டயர்ட் ஆகிறதுனால அவங்களுடைய பாடி ஹீட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது, இந்த மாதிரியான வார்னிங் சைன்ஸ் இருக்கும்போது குழந்தைய வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. குழந்தைக்கு 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருக்கிறது, குழந்தை ரொம்ப சோர்வாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது, குழந்தைக்கு காய்ச்சல்னால ஃபிட்ஸ் வர்றது, குழந்தைக்கு மூச்சு திணறல் இருக்கிறது. இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டு போகணும். கடைசியாக, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாமளாகவே ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கக்கூடாது.